அன்னைக்கு ஒரு நாள் ஜார்ஜியால 40வது மாடியில நின்னு துணிக்காய போட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு போன் வந்துச்சு. எடுத்து யாருங்கன்னு கேட்டா, ப்ரோ ஜார்ஜியால இருக்கீங்க, நாங்களும் இங்க தான் இருக்கோம் அப்படின்றாங்க. யாருங்க நீங்க, ஜார்ஜியால என்ன பண்றீங்கன்னு கேட்டா, நாங்களாம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சிட்டு இருக்கோம், வாங்க ப்ரோ எங்களை மீட் பண்ணுங்க அப்படின்னானுங்க. அப்படியா, சரி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியா லோக்கல் பஸ் ஒன்னு பிடிச்சி நேரா அவங்க சொன்ன லொகேஷனுக்கு போயிட்டேன். அங்க போய் பார்த்தா, எப்பா எவ்வளவு பசங்க இருக்காங்க. ஹாய்ப்பா எல்லாரும் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டா, நாங்களாம் எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்றாங்க. எம்பிபிஎஸ் பெரிய படிப்பு தான். சரி இவ்வளவு தமிழ் பசங்க இருக்கீங்கன்னு கேட்டா, ஆமா அதான் எங்க காலேஜ், உள்ள வாங்க இன்னும் நிறைய தமிழ் பசங்க இருக்காங்க அப்படின்னாங்க. சரிப்பா நம்ம ஊர்லயே மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்கு, ஏன் இங்க வந்து படிக்கிறீங்கன்னு கேட்டா, நம்ம ஊர்ல ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வரும், ஆனா இங்க ஜார்ஜியால வெறும் 4 லட்சம் ரூபாய் தானே, அதான் இங்க வந்துட்டோம் அப்படின்னானுங்க. சரி பேரண்ட்ஸ் காசெல்லாம் மிச்சம் பண்றதுல நல்ல விஷயம் தான், ஆனா 4 லட்சம் ரூபாய்க்கு எஜுகேஷன் இங்க நல்லா இருக்குமாப்பான்னு கேட்டா, அண்ணா உள்ள வந்து பாருங்கண்ணே, அது பாருங்க ஹாஸ்பிட்டலே எவ்வளவு பெருசா இருக்கு, இதே மாதிரி இன்னொரு ஹாஸ்பிட்டல் சிட்டி சென்டர்லயும் இருக்குண்ணே, நீங்க உள்ள வந்து பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னாங்க. இந்த ஃபாரின்ல எல்லாம் காலேஜ் ஸ்கூல்லாம் கட்டுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. ஜார்ஜியா வந்து ஒரு யூரேஷியன் கண்ட்ரி, யூரோப்பு ஏசியாவும் மிக்ஸ் ஆனது மாதிரி காலேஜ் என்ட்ரன்ஸ் பெரிய பெரிய ஐடி கம்பெனிலாம் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. சரிப்பா எனக்கு பசிக்குது அப்படின்னோடனே, வாங்க காலேஜ் கேண்டீன்ல சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. நம்ம ஊர் சாப்பாடு தான். சரிப்பா வாங்க கிளாஸ் ரூம்லாம் பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிருந்தேன். உள்ள பசங்க எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டா படிச்சிட்டு இருந்தாங்க. சரிப்பா இந்த காலேஜ் எப்படி இன்டர்நேஷனல் காலேஜா அப்படின்னு கேட்டேன். ஆனா இஸ்தான்புல், வாஷிங்டன், பெர்லின், பட்டூமி, சைப்ரஸ் சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்குன்னு, யுஎஸ்ஏ வாஷிங்டன்ல கூட எங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு அப்படின்றானுங்க. அதே மாதிரி ஜார்ஜியாலயே கடவுர் இருக்கிற ஒரே காலேஜ் எங்க காலேஜ் தான், அனாட்டமி கிளாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியா சரி உங்களுக்கு தங்குறது சாப்பாடுலாம் எப்படிப்பா அப்படின்னு கேட்டா, வாங்க எங்க ஹாஸ்டலுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஹாஸ்டல் யூரோப்பியன் ஸ்டைல்ல செமையா இருக்கு, நம்ம வீட்ல இருந்து படிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லா கம்ஃபோர்ட்டும் பசங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பாடும் அதே மாதிரி நம்ம ஊர் சாப்பாடு வேலை வேலைக்கு கொடுத்துறாங்களா. கேர்ள்ஸுக்கும் ரொம்ப சேஃபான கண்ட்ரி இந்த ஜார்ஜியா. ஸ்டடீஸ்லாம் இந்தியாவை விட 10 வருஷம் ஹெடா இருப்பாங்க ஜார்ஜியால. நீங்களும் வருஷத்துக்கு வெறும் 4 லட்சம் ஃபீஸ்ல யூகே மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நேரா ஜார்ஜியாக்கு வந்துருங்க. உங்ககிட்ட டீடைல்ஸ் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.